கர்த்தர் சொன்னார், கூட்டிகிட்டு மோரியா மலைக்கு போகிறான். 3 நாள் பயணமாக போய் அங்கே பலியிட போகிறான். அங்கே நடந்த சம்பவம்லாம் பார்த்தோம். உங்களுக்கு அப்படியே காமிச்சேன் எப்படி கர்த்தர் கல்வாரி சிலுவையும் அங்கே தன்னுடைய குமாரனை அவரை தரப்போறாருன்றதை ஆபிரகாமுக்கு கன்வே பண்ணுறாரு. கர்த்தர் உன் குமாரன் இல்லைப்பா, என் குமாரனை நான் தரப்போகிறேன் சொல்கிறதுக்காக தான் அவனை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அப்படி ரிவீல் பண்ணுறாரு. இல்லைன்னா வீட்டு பின்னாலேயே அவனை கொலை செஞ்சு முடிக்க சொல்லியிருக்கலாமே. 3 நாள் பயணமாக ஏன் போக சொல்கிறாரு? ஏன்னா அந்த மோரியா மலை என்கிற இடம் தான் பிற்காலத்திலே எருசலேம் என்று உருவாயிற்று. அங்கே தான் இயேசு அடித்து கொல்லப்பட்டார், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். அதே மோரியா மலை ஏரியாவில் தான் வச்சு இயேசுவை கொலை பண்ணார்கள். இதெல்லாம் அப்படியே சித்தரிக்கிறதுக்கு, தத்ரூபமாக எடுத்து காட்டுவதற்காக தான் அந்த சம்பவமே நடந்தது. அப்ப கல்வாரி சிலுவை புரியலன்னா, இயேசு புரியலன்னா, பிதாவானவர் எப்படி தன்னுடைய குமாரனை கொடுத்தார் கல்வாரி சிலுவையில, நம்முடைய குமாரன் இல்லை அவருடைய குமாரனை கொடுக்குறாருன்றது புரியலன்னா, ஆபிரகாம் சோதனை, ஆபிரகாமை கர்த்தர் குமாரனை பலியிட சொன்ன அந்த கதை விளங்கவே விளங்காது. அதை விளங்காம தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதை பார்த்துட்டு உங்க கடவுள்னா எப்படிப்பட்ட கடவுளா இருக்காரு, மனித பலியை கேட்கிறாரு, அதாக்கும் இதாக்குன்னு எதையாவது அறிவில்லாம பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு மீட்பு விளங்கலை, இயேசு விளங்கலை, ரட்சிப்பு விளங்கலை, கல்வாரி சிலுவை விளங்கலை, அதெல்லாம் விளங்கவில்லை. அது விளங்கினாதான் அது விளங்கும். அதே மாதிரி மோரியா மலை சம்பவம் விளங்குறதுக்கு கல்வாரி சிலுவை இயேசுலாம் விளங்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஏன் மூத்தவனை விட்டுட்டு மறுபடியும் இளையவனை செலக்ட் பண்றாரு? மூத்தவனுக்கு தானே உரிமை இருக்குது, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு தானே கொடுக்கணும். அதான முறைமை, அந்த கலாச்சாரத்தில் தான் முறைமை. வேணும்னே செகண்டா செலக்ட் பண்றாரு. தாவீதின் காலத்தில் 8 பேர் இருந்தானுங்க சகோதரர்கள். இந்த முதல் 7 பேர் எல்லாம் வாட்ட சாட்டமாக இருக்கிறான், ஹைட்டு வெயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கிங் மெட்டீரியல் யாருன்னு பார்த்தா, ராஜாவா வரதுக்கு யாருன்னு தகுதி பார்த்தா, இந்த 7 பேர்ல எவனே ஒருத்தனை செலக்ட் பண்ணலாம். எல்லாம் ராணுவ வீரர்கள், எல்லாம் ஜம்முன்னு இருக்கான் ஆள். நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமா என்னமான்ற ஒரு கவலை. ஒரு புஸ்தகத்தை வாங்கி படித்தேன். அது என்னமோ சக்ஸஸ் என்னமோ போட்டிருந்தது. சரி படிக்கலான்னு சொல்லி படித்தேன். படித்தா சொல்லுது ஹைட்டு ரொம்ப முக்கியம். எங்கே போகிறது நான் ஹைட்டுக்கு? ரொம்ப லேட்டு. ரொம்ப நொந்து போயிட்டேன் நான். என்ன ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் ஹைட்டை கொடுக்கல. ஒரு 4 இன்ச்சு அதிகம் கொடுத்துருந்தா எங்கேயோ போயிருப்பேன் நான். இப்போ நான் என்ன அவ்வளோதான் போல் இருக்குது, ஹைட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு, சக்ஸஸுக்கும் ஹைட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வெறும் ஹைட்டு வேஸ்ட்டு. ஹைட்டுனால சக்ஸஸ் கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சேன். ஃபெய்த்துனால தான் சக்ஸஸ்ங்கிறத கண்டுபிடிச்சேன். சுத்தமாக ஹைட்டு இல்லை, ரொம்ப குள்ளமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபெய்த் இருந்தா எப்பேற்பட்ட கோலியாத்தையும் அடிக்கலாம், எப்பேற்பட்ட இடத்துக்கும் ராஜாவாகலாம்.